ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு தாங்க நான் ஊருக்கு போகிறேன். மலேசியாவுக்கு போகிறேன். இன்னைக்கு நைட் பயணம் மலேசியாவுக்கு. 3 நாள் 4 நாள் ட்ரிப்பு முடிஞ்சுச்சு. ஓவர் 4 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. டக்கு டக்குன்னு ஓடிடுச்சு வெளியே போகிறது. வெளியே அங்கிட்டு இங்கிட்டு போகிறது 4 ஓடிடுச்சு. ஓகே கைஸ், வந்து வெள்ளிக்கிழமை ஊரில் சும்மா தொழுதுட்டு இன்னைக்கு நைட்டு பயணம். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த விளாக்க தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. اللهم أعز الإسلام والمسلمين والمشركين. اللهم ثبت شملهم، اللهم دمر ديارهم. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. தோசை மட்டும் போதும். ஸோ கைஸ், போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் சாப்பாடு கடை இருந்துச்சு பார்த்தோம். நான் ஒரு தோசை ஆர்டர் பண்ணேன் கைஸ். தோசை சாப்பிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு அடிக்க வேண்டியதான். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:24 ஆச்சு. 10:30க்கு ஃப்ளைட்டு. லேட் ஆகிடுச்சு. இப்போவே போய் 9 மணிக்கெலாம் இங்கே ஏர்போர்ட்டில் இருக்கணும். இருந்து லக்கேஜ் வேறு போடணும்ல. இதெல்லாம் நம்ம ஊரில் மட்டும் தான் கிடைக்கும். ஸ்லைஸ் தோசை வந்துடுச்சு. சாம்பார் கொஞ்சம் நிறைய ஊற்றுக்கானு. பார்த்தீங்கன்னா புதிய ஏர்போர்ட். நாட்டு இறங்கணும் புதிய ஏர்போர்ட் தான். போகிறது புதிய ஏர்போர்ட் தான் கைஸ். ஸோ கைஸ், ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு கைஸ். இந்த புது திருச்சி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா தாங்க இருக்குது. இதுவும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ கைஸ், போர்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் உள்ளே ஏற போகிறோம். அந்த நிற்கிதுங்க ஏராசியா ஃப்ளைட். இங்கேருந்து சுற்றி அங்கிட்டு போகணும், அது வரைக்கும் போகணும். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ தெரியும் பார்த்தீங்களா? அந்த இண்டிகாவுக்கும் இதுக்கும் ஏராசியாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா சீட்டு. அதுவும் நான் முன்னாடி புக் பண்ணியிருக்கேன். நல்ல ஃப்ளெக்சிபிளான சீட்டு, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். மாதிரி ஒருத்துங்க புக் பண்ணதுக்கு ஒருத்து. என்ன டிவி தான் இல்லை, டிவி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த சீட்டெல்லாம் யாருமே இல்லைங்க. எனக்கு சீட்டெல்லாம் யாரும் இல்லை, அங்கேயெல்லாம் யாருமே இல்லை. சத்திரம் கஷ்டம்னு தெரியுது பாருங்க. ஸோ கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். புக்காரா சிக்கன் பிரியாணி. இதாங்க பெஸ்ட்டு. எப்போவுமே நான் ஃப்ளைட்டில் போனேன்னா எப்போவுமே இது ஆர்டர் பண்ணிடுவேன். மற்ற எதுவும் நல்லா இருக்காது. நாசிலமா வேறு எதுவுமே நல்லா இருக்காது. எனக்கு பிடிக்காது நாசிலமாலாம். புக்காரா சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃப்ரீசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா போட சொன்னாங்க கைஸ். பொண்ணுங்க சீட் பெல்ட் போட சீட் பெல்ட் போட்டு செம்ம சூடாக இருக்குதுங்க. சரியான சூடாக இருக்குங்க. இது என்ன ஏதோ ஊறுகாய் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. இனிப்பு பச்சடின்னு நினைக்கிறேன்.
பிரியாணி, அப்புறம் வந்து கோழி இருக்கு. ஓகே. ஓரளவு ஓகே தாங்க, சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்க. ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, பாய். கைஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, தண்ணியும் காலி ஆயிடுச்சு. இந்த சீட்டில் 2 சீட்லையுமே ஆள் இல்லைங்க. இப்போ நல்லா காலை நீட்டிக்கிட்டே பேசாமல் படுக்க முடியாதா இந்த சீட்டில். யாருக்கு எப்போ போடுறா, நீட்டிடுவோம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டு வந்து போய்கிட்டு இருக்கோம். கனெக்டிங் ஃப்ளைட் எனக்கு வந்து இப்போ 5 மணி தான் ஆகுது. 7:10க்கு 7:40க்கு தான் ஃப்ளைட்டு, 7:40 நினைக்கிறேன். அடுத்த ஃப்ளைட்டு பிளேங்க்கு இங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். போன தடவை வரும்போது இதே கேடு தாங்க, இதே வழி தாங்க. இங்கே தாங்க வந்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பர்கர் கிங் வச்சுருக்காங்க, நிறைய சாப்பாடு கடைகள் இருக்குது, தண்ணி கடைங்க இருக்குது, ட்ரெஸ்ஸு கடை முத கொண்டு இருக்குங்க. நைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தாப்புல, திருச்சிலேருந்து நம்ம கூட வந்தாப்புல பிள்ளைங்க பிச்சைக்கணிங்க வந்து வேலை பார்க்குறாப்புல. அப்படியே பிள்ளைங்களோட பிச்சைக்கணி கடையில் வேலை பார்க்குறீங்களோ நீங்கள்? உங்கள் பேர்? இப்ராஹிம். இப்ராஹிம் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே, சரி சரி. உங்கள் சொந்த ஊர் என்ன சொன்னீங்க? சொந்த ஊர் என்ன சொன்னீங்க? ஒரு மதுரை. மதுரையா? அறந்தாங்க. ஏன், சரி சரி, ஓகே ஓகே. சரி பண்ணிட்டீங்களா? அதான். ஓகே, தொழுதுட்டு வாங்க தொழிட்டு வாங்க, நிற்கிறேன். நம்ம கேட்டு வந்து பார்த்திங்கன்னா J13 அந்த வந்தாச்சுங்க. J13க்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அண்ட் கோ இருக்குது, மசாஜ் சேர் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி இங்கே கூட மசாஜ் சேர் வச்சுருந்தா எவ்வளோ இதாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். மசாஜ் சேரில் வந்து படுத்தாச்சுங்க, உட்காந்தாச்சுங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக வெயிட்டிங் ஹால் வந்து வெயிட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக வெயிட்டிங் ஹால் வந்து உட்காந்தாச்சு. இனிமேல் இப்போ தான் மணி, ஃப்ளைட்டுக்கு தான் வெயிட்டிங்கு. 6:21 தான் ஆகுது. 7:40க்கு வந்து ஃப்ளைட்டு, டைம் கிடக்கு, இன்னும் டைம் கிடக்கு. ஓகே கைஸ், பிள்ளைங்க போய் கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரியலை. இதிலே இந்த விளாக்கை நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல், இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவேன். எனக்கு இண்டிகாவோட இது வந்து ஏர் ஆசியா வந்து பெஸ்ட்டாக தெரியுது. இண்டிகா வந்து வேஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு பட்ஜெட்டாக போகணும்னா இண்டிகா வந்து போய்க்கிறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏர் ஆசியா, உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். இண்டிகாவில் வந்து பட்ஜெட்டாக போகலாம். 30 கிலோ வந்து ஃப்ரீ லக்கேஜ், 30 கிலோ. இதுனா ஏர் ஆசியா, மலிண்டோ அதெல்லாம் அப்படி கிடையாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அவ்வளோதான். டாடா பாய், see you, take care.